திரட்டப்படும் மைத்ரி கோட்டாபயவின் மோசடி பட்டியல் தீயாய் சீர்படும் சிவில் அமைப்புகள். சிறப்பறிக்கை ஒன்றை வெளியிடப் போகும் ரணில் விக்ரமசிங்க. தேரருடன் இணைந்து கடத்தலில் ஈடுபட்டுள்ள தேசபந்து நீதிமன்றத்தில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். பிணையில் வெளிவராத வகையில் கம்மன் பிளவுக்கு ஒருவருட தடுப்பு காவல். முக்கிய புள்ளி கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. சுமந்திரனை கண்டுகொள்ளாத மக்கள் கடுமையாக சாடிய கடத்தொழில் அமைச்சர். ரணிலின் கைதானது எல்லா திருடர்களையும் வழிகாட்டியுள்ளது. இளங்குமரன் என்பி அதிரடி பேச்சு. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த முறைப்பாடுகளானது பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த அமைப்புகள் சமீபத்தில் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் சட்டத்தரணிகள் தற்போது தொடர்புடைய தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிலமீட்பு கூட்டுத்தாபனம் மூலம் மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடாத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். அபே ஜனபல கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவியை வலுக்கட்டாயமாக பெறுவதற்காக அதுரலிய ரத்ன தேரர் மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் அவரை கடத்தி சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் வேதினிகம விமலதேச தேரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அபே ஜனபல கட்சிக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் அதுரலிய விமலதிச தேரரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் அதுரலிய ரத்ன தேரர் நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டார். இருப்பினும் குற்றத்தை புறக்கணித்த காரணத்தினால் ஆகஸ்ட் 18 கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் தலைமறைவான ரத்ன தேரர் 29 கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் அவர் 12 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தன்னை கடத்திய குழு அதுரலிய ரத்ன தேரர் மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் செயல்பட்டதாகவும் பல வெற்று தாள்களில் அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாகவும் வேதினிகம விமலதிச தேரர் கூறியுள்ளார். அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை பிரிவு அதிகாரிகள் விரிவான விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் அதுரலிய ரத்ன தேரருக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுமார் ஒருவரிடம் பிணை இல்லாமல் தடுப்பு காவல் விதிக்க அனுமதிக்கும் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவரிடம் அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்த அவர்கள் நம்புகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு காணொலியை வெளியிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கம்மன்பிலவுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் கொழும்பு கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுரவுக்கு தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்து தொடர்பாக ஆகஸ்ட் 12, 2025 அன்று பெறப்பட்ட புகாரை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட ஊடக சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் அல்லது தண்டனை சட்டத்தின் பிரிவு 120 கீழ் குற்றமாக உள்ளதாக என்பதை தீர்மானிக்க இந்த விசாரணை நடாத்தப்படுவதாக சிஐடி நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 6ஆம் திகதி சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடும் எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் அந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே கடந்த 26ஆம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த முன்மொழிவுகளை பரிசீலித்த பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 22ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதே நாளில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவரை 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மறுநாள் மருத்துவ பரிந்துரைகளின் பேரில் ரணில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது எல்லா திருடர்களையும் வெளிக்காட்டியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லாம் படிப்படியாக சிறை செல்லப் போவது அவர்களுக்கு தெரியும். பாதாள உலக குழுக்களை இயக்கியவர்கள் இவர்கள் இன்று வெளிநாடுகளில் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலனாய்வு பிரிவு மற்றும் போலீஸ் பிரிவை சுயாதீனமாக இயங்க விட்டிருக்கின்றோம். கடந்த காலம் என்றால் அரசியல் அழுத்தம் காரணமாக இவ்வாறு செய்ய மாட்டார்கள். இவர்களின் கைதுக்கு பின்பு பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை உள்ளது. சட்டம் தன் கடமையை செய்யும் போது இந்த கூட்டங்கள் இல்லாமல் போய்விடும் என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அறிவித்த கடையடைப்பு போராட்டத்தை மக்கள் கணக்கெடுக்கவில்லை என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று மாலை தேசிய சக்தியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது போலியான போராட்டங்களை முன்னெடுக்க மக்களை தூண்டுகின்றனர். இவ்வாறான போராட்டங்களை கண்டு மக்கள் அச்சுப்பட தேவையில்லை. எமது சில தமிழ் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் சென்ற போது அவர்களுக்கு செம்மணி புதைகுழி இசைப்பிரியா விடயங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களில் ஒருவரான பெக்கோசமனின் மனைவி நேற்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தபோது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயதான சஜிகா லக்சனி பத்தினியுடன் அவரது 3 வயதான மகளும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர்கள் நேற்று மாலை 5:50 மணிக்கு இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் இருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 365 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த பிறகு இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் குழு விமானத்திற்கு சென்று அவரை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளிடம் அழைத்து சென்றது. அதன் பிறகு அனுமதி அளிக்கப்பட்டு வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக விமான நிலைய குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.